ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கேரளா லாட்டரிக்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா கேரளா லாட்டரிக்கான ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல் போர்டு கெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா இங்கே நான் மார்க் பண்ணி காட்டுற பாருங்க. கரெக்டாக 20 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போதெல்லாம் சரிங்களா, 20 அப்படிங்கிற நம்பரு இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. முதல் 2 நம்பருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து 20 அப்படின்னு சொல்லி அடிக்கும் பொழுது எப்படி ஆட்டம் ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 20ன்னு சொல்லி ஆடும்போது எப்படி ஆடிருக்காங்கிறது பாருங்கள். அதுக்கு மேலே உள்ள ஏ போர்டு நம்பருக்கு பார்த்தீங்களா, உள் நம்பர் ஏ போர்டு, அதுக்கு 6க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற நம்பர் பாஸு. அதுக்கு அடுத்து பிப்ரவரி மாதம் பாருங்கள் 20ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 20க்கு மேலே அங்கே 5 இருக்குது. 5க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 0 சரிங்களா. பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த மாதம் வந்து மார்ச் மாதம் பாருங்கள் 20க்கு ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து 2 மாதம் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு டேரெக்டாகவே வருது சரிங்களா. இப்போ 20க்கு மேலே 95ன்னு சொல்லியிருக்கு. 95ங்கிறது ஏசி 95 பாஸு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 20 அப்படின்னு சொல்லியிருக்கு. 20க்கு மேலே உள்ள 17 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஏசி 17 பாஸு. ஸோ மறுபடியும் இங்கே இந்த இடத்துல 20 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இங்கே ஏசி வந்துச்சு அப்படின்னா 47 457ன்னு சொல்லி வரலாம். ஸோ இது வந்து ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் தான் சரிங்களா. ஸோ இந்த பேட் நம்பர்த்தையும் பொறுத்த வரைக்கும் இங்கே 4க்கு பவர் 9. ஸோ இந்த 2 நம்பர்லேருந்து நாளைக்கு நம்பர் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டில் 4 9 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து சப்போர்ட்கான நம்பர் தான். ஆனால் ஆல் போர்டில் 4 9க்கு ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதில் கடைசி 2 நாள் வந்து பார்த்தோன்னா 2 நம்பருமே வந்திருக்கு. ஸோ இங்கே மேலே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவர்லேயும் வந்து பார்த்தா வந்திருக்கு. ஒன்று பவர் நம்பரு அல்லது டேரக்ட் நம்பர் நாளைக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 4 அல்லது 9. ஸோ எனக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா 4 மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் சார்ட் கெஸ்ஸிங்கில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 7/6/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் கரெக்டாக இங்கே நமக்கு 7ஆம் தேதியில் 901ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 901 925. ஸோ 7ஆம் தேதி ரிசல்ட் அப்படியே வந்து பார்த்துட்டே வாங்க. 457. ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போது கரெக்டாக பார்த்துக்குங்க. இங்கே 091 சரிங்களா. 091. ஸோ இதிலேருந்து கரெக்டாக 1 2 3ஆவது நாள் ஓகேங்களா. அதுலேருந்து கரெக்டாக 3ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 329 சரிங்களா. 329 1 2 இதுலேருந்து கரெக்டாக 1 2 2ஆவது நாள் 329. ஸோ அதே மாதிரி 1 2 2ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா 150. திரும்ப 1 2ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா 254. திரும்ப 1 2ஆவது நாள் வந்து பார்த்தோன்னா இங்கே 450லேருந்தோ இல்லை 101லேருந்தோ ஏதாவது நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 091க்கு 990 இருக்குது. 329க்கு 92 வந்திருக்கு. 150க்கு 15 வந்திருக்கு. 254க்கு 54 வந்திருக்கு. இப்போது 450லேருந்து 101லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு வெளியில் அடிச்சிருக்காங்க, உள்ளே வந்திருக்கு சரிங்களா. இது வந்து உள்ளே வந்திருக்கு, இது வந்து வெளியே வந்திருக்கு சரிங்களா. மறுபடியும் நமக்கு வெளியே தான் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு உள்ளே வர்றதுக்கான சான்ஸ், ஏன்னா இங்கே 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் வச்சுட்டாங்க சரிங்களா. உள்ளே உள்ள நம்பரோ அல்லது வெளியே உள்ள நம்பரை வந்து எடுத்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. 450லேருந்து 2 நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது 450லேருந்து எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதுவும் எப்படி எதனால் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ 450 101லேருந்து நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 450ங்கிறத நான் பிரித்து தரேன். ஸோ இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏபிஎஸ்சிபிஸில் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 11 01 10. ஸோ இந்த நம்பரு ஏபிஎஸ்சிபிஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ 40 எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ திருப்பி இதுலேருந்து ஏதாவது ஒரு பேர் வந்து கண்டிப்பாக நாளைக்கு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதில் ஸ்ட்ராங் எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போது கரெக்டாக 57 ஏபி மட்டும் பாருங்கள் 57. ஸோ இதுலேருந்து கரெக்டாக 1 2 3 4 5ஆவது நாள் ஏபி 28. திரும்ப 1 2 3 4 5ஆவது நாள் ஏபி 35 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இந்த 35க்கு ஸோ 35க்கு பார்த்தீங்கன்னா 35க்கு பவர் பார்த்தீங்கன்னா 8
3க்கு வந்து 8, 5க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி ஆடிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி 28க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 7, 8க்கு 3 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஆடிருக்காங்க சரிங்களா. அப்போது நம்ம அங்கே 57 அப்படின்னு சொல்லி நம்பர் இருக்குது. 57க்கு 02, அப்போது 02 அப்படிங்கிறது நமக்கு ஏசி ஆடணும். ஸோ நம்ம இங்கே 450லேருந்து 2 நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 450லேருந்து வந்துச்சு அப்படின்னா இப்போ 02 அப்படிங்கிறப்ப ஏசி 02 அப்படின்னா சரிங்களா. ஏசி 02 அப்படின்னா நமக்கு 042 அல்லது 052 அப்படி இல்லைன்னா 012. ஸோ இதில் ஒரே நம்பரோடு முடிச்சுக்கலாம். 042, 052, 012. ஸோ சி போர்டு 2 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா சரிங்களா. ஸோ இந்த நம்பர் பேட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 052க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இதில் இன்னொரு சான்ஸும் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ இந்த நம்ம சொன்ன கேசிங்கில் வந்து பார்த்தோன்னா 052க்கு நல்ல சான்ஸ் இருக்குது சரிங்களா. இதில் இந்த 3 நம்பர்லேயே வந்து பார்த்தோன்னா 052க்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. அதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஏ போர்டு 9க்கு ஒரு ஏ போர்டு 9, இங்கே பி போர்டு 5க்கு ஒரு பி போர்டு 5, இங்கே உள்ள சி போர்டு ஒரு 7க்கு 9க்கு 9 வந்திருக்கு, 5க்கு 5 வந்திருக்கு. ஸோ இதில் நமக்கு இங்கே உள்ள சி போர்டை கூட 7 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம 502 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பர் அதாவது உள் நம்பரே டைம் வந்து பார்த்தோன்னா வெளியில் அப்படியே தூக்கி அடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 502ன்னு சொல்லி வந்துச்சுன்னா ஏசி தான் நம்ம வந்து 02 சொல்லியிருந்தோம் சரிங்களா. 052 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 3052 ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 3052 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சி போர்டு 2 டைம் 5 அப்படின்னு சொல்லி அடித்த நம்பரை பாருங்கள். 5 சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5 சொல்லி அடித்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது சி போர்டு 5 அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா 5ங்கிற நம்பரு. ஸோ இங்கே ஒரு நம்பர் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அடித்த பொழுது இங்கே உள்ள உள் நம்பரோட பி போர்டு அதே மாதிரி உள் நம்பரை ஏ போர்டு வந்து பாருங்கள் 82 அப்படிங்கிறது 1 2 நாள் கேப் விட்டு 682 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்துங்க சி போர்டு ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா 5. ஸோ இங்கே உள் நம்பரில் பி போர்டு 3, உள் நம்பரில் ஏ போர்டு 1. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஏபியில் 31 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 3 அப்படின்னு சொல்லியிருக்கு 3, இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. சேம் இங்கேயே வந்து பார்த்தோன்னா 2 டைம் சி போர்டு 5. ஸோ 2 நாள் கேப் விட்டு நமக்கு இந்த நம்பரை வந்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேருந்து அடித்தாங்கன்னா 82ங்கிறது நமக்கு பிசி வந்திருக்கு. 31 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 35 அப்படிங்கிறது ஏசி தான் அடிக்கணும் சரிங்களா. மறுபடியும் சி போர்டு 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஏசி 35 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா இங்கே 3ஆவது உள்ள நம்பர் எங்கேருந்து எடுத்துருக்காங்கிறது பாருங்கள். இங்கே உள்ள பி போர்டு 6 எடுத்து நமக்கு 682 க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இங்கே உள்ள பி போர்டு 9 எடுத்து நமக்கு 319 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே ஏசி அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா இங்கே உள்ள 7 சரிங்களா. அதுக்காக நான் ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ 7 அப்படிங்கிற நம்பர் 375 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டர்ன் சரிங்களா. 375. ஸோ இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா 83 75. ஸோ என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மறுபடியும் 57 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் 83 75. ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு ஸ்ட்ராங்கு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நான் சொன்ன இந்த நம்பர்ஸில் 2 பேட்டர்னுமே வந்து எடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம சொன்னதே மொத்தமே வந்து பார்த்தோன்னா 2 பேட்டர்ன் தான் வந்து சொல்லியிருக்கோம். 2 பேட்டர்ன்லேயும் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இதில் உள்ள நம்பர் தான் சரிங்களா. 375 அப்படிங்கிற நம்பர் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த நம்பரும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நேற்றைய நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏசி 35 அப்படிங்கிற கேமில் வந்துச்சு 375 சொன்னோம். அதே மாதிரி ஏசி 02.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா பி போர்டில் 5 சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பரு 375. மொத்தமே 2 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 052. ஸோ மற்றது இதே இதில் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்கான கெஸிங் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது விருப்பம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்றைய நம்பர்லேருந்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதை கவனித்து பார்த்துங்க. 375, 052. மற்றபடி நான் 01, 11 அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் சொன்னேன் பார்த்தீங்களா ஏபிஎஸ்சிபிஸில். ஸோ அதை வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்கான நம்பர்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே எடுத்த நம்பர்ஸ் எங்கே எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். கரெக்டாக இந்த 901க்கு பாருங்கள். 901, 925, 158, 457. ஸோ இங்கே கரெக்டாக 091 கரெக்டாக 2வது நாள் வந்து பார்த்தோன்னா இங்கே பிசி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பிசி எடுத்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு 15 அப்படிங்கிறது ஏபி எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா பிசி எடுத்திருக்காங்க. ஸோ மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய நம்பரு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 450 வரலாம் சரிங்களா. 450 வரலாம் சரிங்களா. 450க்கு இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிசி மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இங்கே எடுத்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா பிசி 29 தான், அது பிசி தான் எடுத்திருக்காங்க. ஸோ 15க்கு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபி எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசி எடுத்திருக்காங்க. அப்போது எடுக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா ஒன்று பிசி எடுக்கணும் அல்லது ஏபி எடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே 45 அப்படிங்கிற நம்பர் எடுக்கலாம் சரிங்களா. 45 அப்படிங்கிற நம்பர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 50. இங்கே ஏபி பார்த்தாலும் 10 தான், 01 தான் சரிங்களா. அதனால் இந்த ஏபிஎஸ்சிபிஸில் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 நம்பர் மட்டும் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சரிங்களா. ஸோ இதை வச்சா மிங்கிள் பண்ணி நீங்கள் கேமில் எடுத்து விளாட்றதுனா விளாண்டு பாருங்கள். வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ 45க்கு ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஏபி 52 எடுத்து கரெக்டாக 2, 4, 5வது நாள் ஒரு 45 சரிங்களா. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6வது நாள் ஒரு 45. ஸோ இங்கே கரெக்டாக பிசி மறுபடியும் 52 வச்சுருக்காங்க. 1, 2, 3, 4, 5வது நாள் ஒரு 45 வச்சும் நமக்கு கேம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் சரிங்களா. சொன்னதில் ஏபிஎஸ்சிபிசிக்கான நம்பர்ஸை நம்ம கொடுத்தாச்சு. இதை மாற்றி எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஏசி அதிகமாக உங்களால் போர்டை எடுத்து ட்ரை பண்ண முடியல அப்படின்னாலும் ஏசியில் 35, 53, அதே மாதிரி 02, 20 சரிங்களா. இதை வச்சு ட்ரை பண்ணிக்கங்க. இதை மிங்கிள் பண்ணி கூட நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 02 அப்படின்னா 052, 02 அப்படின்னா ஏசி 02 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 052 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஏசி 35 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 375. ஸோ ரெண்டுமே நேற்றுக்குள்ளே ரிசல்ட்லேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துருக்கோம். வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.